வணக்கம். தினத்தகவலில் இன்றைய நிகழ்வுகளை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். குன்னவாக்கம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கங்கை அம்மன், ஸ்ரீ நாகாத்தம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் குன்னவாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ கங்கை அம்மன், நாகாத்தம்மன், மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளுடன் வரும் பக்தர்கள் பொய்யின்றி உண்மையை கூறினால் அவர்களின் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் வேண்டுவோர்கள், திருமண தடை நீக்க வேண்டுவோர்கள், போதை கஞ்சா பழக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் குடும்ப பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும் வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலின் 18ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம், பால்குட ஊர்வலம், விளக்கு பூஜையுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை சந்தனம், தேன் மற்றும் பன்னீர் அபிஷேகத்துடன் அன்னதானமும் பம்பை மேளம் முழங்க அம்மனை அழைக்கும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடரும் நிகழ்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு தாய் வீட்டு சீர்வரிசை, அம்மனுக்கு ஆகாய மாலை போடுதல், அலகு குத்துதல் நிகழ்ச்சிகளுடன் அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சியும் தீபாராதனையுடன் ஏழுமலை குழுவினரின் பம்பை மேளத்துடன் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். பின்னர் கட்டியாம்பந்தல் இனிய நாடக குழுவினரின் நாடகமும் வானவேடிக்கையும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர் குன்னவாக்கம் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத் தாலுக்கா. இது எப்படி சொல்ல, கங்கா தேவின்றது உங்களுக்கு என்ன பயப்படுத்தலை. எல்லாம் பாவம் புண்ணியம் பண்ண என்ன தப்பு பண்ணல, எங்கே போய் கைவரும்? அம்மா கங்கம்மா ஒன்று தானே, தண்ணீர் தானே, அவள் எல்லாத்தையும் ஏற்றுப்பா. ஆனால் மனசார செய்யணும். இது வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. அவகிட்ட பொய் இல்லாத வந்தோமா நம்மளை இங்கே கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறும். இங்கே வரவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. யாருன்னா ஒரு இது எங்கள் வந்தவங்களை கூப்பிட்டு விடுறேன், அவங்களுக்கு சிறப்பு கேளு. அதுலேருந்து மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வர ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க வரச்சுன்னா படத்தை எல்லாம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ஒரு குடும்ப பிரச்சனை, பசங்க மதிக்காத, குடி போதையில் இருக்கிறவங்க, கெஞ்சா அடிச்சு போறவங்க, இதெல்லாம் நம்ம இந்த மாந்திரிகெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதான் அவள் என்ன உத்தரவோ அதை செய்வேன். அவள் உத்தரவு கொடுப்பா வச்சு செஞ்சு அவங்கள பூஜை பண்ணி சரியாயிடும். இந்த வருஷம் வேண்டுதல், ஆனால் உடனே நடக்காது. நான் இதை சொல்லிடுறேன். ஒரு வருஷம் இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த நிறையோடு வருவீங்க, மன நிறையோடு வருவீங்க. என் மனசு திருப்தி. இதெல்லாம் நான் செய்யலை. எல்லாம் அவங்க வேண்டுதல் தான். அதாவது புல் பூஜை ஒத்துரு, இந்த பதி பூஜை ஒத்துரு, நெருப்புக்கு ஒத்துரு, அன்னதானத்துக்கு 3 நாளைக்கு அன்னதானம் போட்டு 18 வருஷமா நான் தீ மிதித்துக்காக பண்ணிக்கிறேன். தெய்வத்தோடைய சிறப்பு மாதம்னா தாலாட்டு வைக்கிறேன். தாலாட்டில் அவங்க குழந்தை இல்லாதவங்களும் உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, தியாவளி, ஸ்ரீனம், மந்திரம், தந்திரம், அவங்க வேண்டுதல் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ கண்டிப்பாக நடத்தி கொடுக்கலாம். ஒரு குறையும் இருக்காது. 4 நாள் பக்தர் கூட்டம் அதிகமாகுது. ஆமா, கூட்டம் மேல கூட்டம் ஏறித்தாரு. மாதம் 300 பேருக்கு அன்னதானம் வழங்குறேன். தாலாட்டு வச்சு அம்மன் ஆயிடுச்சு. சிறப்பாக செய்யணும். என்ன